வணக்கம் நலம்தானா வீவர்ஸ். இன்னைக்கு மாம்பழமும் ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசியும் வச்சு புட்டிங் செய்ய போகிறோம். அதுக்கு மாம்பழம் ஒரு நல்ல பெரிய மாம்பழம் ஒரு சைடு பீஸை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குது. இந்த நைலான் ஜவ்வரிசியை தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு இதை போட்டு வேக வச்சு எடுத்து கொஞ்சம் பச்சை இந்த தண்ணி சாதா தண்ணி பிளெயின் தண்ணியை ஊற்றி அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போகிறாப்புல எடுத்து கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இதை ரெண்டையும் கலந்து தான் இப்போ புட்டிங் இன்னைக்கு செய்ய போகிறோம். ஜவ்வரிசி மேங்கோ புட்டிங். இப்போ இதுக்கு ஒரு கப்பு பால் ஊற்றியாச்சு. இப்போ இது கஸ்டர்ட் பவுடர், இந்த ரெடிமேட் பவுடர் தான், மேங்கோ பவுடர் தான் அதுவும். அதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை போட்டுக்கணும். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் சர்க்கரை, 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. நமக்கு ஸ்வீட் வேணும்னா நம்ம கொஞ்சம் கூடவோ குறைச்சோ செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கணும். கட்டி இல்லாமல் இந்த பவுடர் ஃபார்ம் இல்லாமல் நல்லா கலந்துக்கிட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் கெட்டியாகிற வரையிலும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறிட்டு இறக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் மாம்பழத்தை எப்போ போடுவீங்க? பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் போடலாம். ஆறுனதுக்கப்புறமேலு அந்த மாம்பழமும் அது ஜவ்வரிசியும் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் சாப்பிட போவேல இந்த க்ரீம் மில்க், இந்த மில்க்கு அது என்ன சொல்லுவோம், க்ரீம் இருக்கு, அதை கொஞ்சம் போட்டு மில்க் மெய்டு வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். நல்லா ரிச்சாக வேணும்னா அதெல்லாம் போட்டுக்கலாம். சும்மா சாதாரணமாக நம்ம சாப்பிட்ணோம்னா இதை மட்டும் இப்படியே செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாக வந்து நம்ம அது இல்லை இது இல்லைன்னு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. கஸ்டர்ட் பவுடரும் பால் சர்க்கரை மட்டும் இருந்தால் கூட போதும். கெட்டியாயிடுச்சுங்களா? கெட்டியாயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடணும் நம்ம. ஆமாம், தட்டில் ஊற்றணுமா சும்மா அப்படியே இருக்கட்டுமா? இதுலேயே கூட இருக்கலாம். இதில் இருந்துட்டு நம்ம பவுலில் தான் கலக்க போகிறோம். அதனால் இதுலேயே கூட இந்த பால் கொதிச்சிருச்சு. நல்லா ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறுனதுக்கு அப்புறமேல அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாம்பழத்தில் சத்தம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. நல்லா ஆறிடுச்சு. மாம்பழத்தில் இந்த கஸ்டர்டை எடுத்து போட்டு, கஸ்டர்டு வந்து இந்த மாம்பழத்தில் ஆட் பண்ணுறாங்க அப்படி சொல்லணும் சத்தமாக. இது ஜவ்வரிசியும் இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் கலந்துடும். அந்த ஸ்ட்ரெயின் பண்ண தண்ணியை கூட நம்ம பாயசம் மாதிரி அதில் பால் கலந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, க்ரீம் அது? இது இந்த ஃப்ரெஷ் க்ரீம், இந்த ஃப்ரெஷ் க்ரீமு. கண்டென்ஸ்டு மில்க்கு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதுவும் கூட கலந்து இப்போ கலந்தாச்சு. கலந்து இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்து நல்லா சில்லுன்னு சாப்பிட வேண்டியது தான். நான் கண்டென்ஸ்டு மில்க் போட்டால் இன்னும் ருசியாக இருக்கும். மேங்கோ சாகோ புட்டிங். ஓகே, நீங்கள் செஞ்சு பாருங்கள். நலம்தானா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க, மறந்துடாம. பாய்.